ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைப்பதாகும். சீனி ஒரு 1/2 கிலோ போடியா. சாம்பிராணி 1/2 கிலோ சீனி எவ்வளவு நேரம் தான் போட்டுக்கிட்டு இருப்ப? ஓடுறா கேக்குறோம். அதனால வேலைக்கு வந்து என்னடா பண்ண? இல்ல சீக்கிரம் போடுறா. ஒரு 3 வேளை சாப்பாடு நல்ல வயிறு நிறைய சாப்பிடுறீங்க, இது கூட செய்ய தெரியாதா? போடுறா சீக்கிரம். இல்ல சண்முகம் அங்க வா. இந்த ஜாமான கொண்டு போய், இந்த மசாலா ஜாமான கொண்டு போய் பாண்டிய மிஸ்ல கொண்டு கொடுத்துட்டு விடியா. சரிங்க அண்ணாச்சி, போறேன். டேய், எங்கடா போனீங்க? டேய், எங்கடா இருக்கீங்க? நீ ஏடா எங்க நின்று இருக்க? வேலை மாதிரி பார்க்காம உங்களுக்கு சம்பளம் மேய்க்க வேலையா வச்சு எனக்கு. பாட சமூகம் மட சாம்பிராணி, நேத்து ஒரு விஷயம் இப்ப டேப்ல தண்ணியை சிந்திய ஹோட்டல் பார்க்கவங்க எப்படிடா சாப்பிட வருவாங்க? ஏய், அறிவு கெட்டவனே, காசை வாங்கிட்டு கிளம்புடா. ஹலோ அரவிந்த், நீ நினைக்க கூடாத விஷயம் ஒன்று நடக்க போகுது. உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். ராங் நம்பர் சார். கரெக்ட் நம்பர் தான். யார் சார் நீங்க?
என்னை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டேல. நீங்க யாரு, என்ன வேணும் எனக்கு பழைய அரவிந்த் தான் வேணும். சார்? நீங்க நினைக்க மாதிரி அரவிந்த் இல்லை சார், சன்னி பேரு. இங்க எல்லாருமே நீ சாம்பிராணி இல்ல மட சாம்பிரான் தான் நான் இல்லை சார். நீ சண்முகமா அரவிந்த் தான் எனக்கு முக்கியம் இல்லை. உன்னையால எனக்கு ஒரு வேலை ஆகணும். சொல்லுங்க சார், அரிசி வேணுமா பருப்பு வேணுமா? நான் எதனால பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? பேச்ச மாத்தாத அரவிந்த். நீ எனக்காக ஒரு குழப்பம் பண்ணு. இல்லை சார், ஐயோ நான் ஒரு புள்ள போய் சார், எனக்கு தெரியாது சார். நீங்க வேற சார், நீங்க வேற யாரும் நினைச்சு என்கிட்ட மாத்திட்டு போன் போட்டீங்க. நான் போனை வைக்கிறேன், எனக்கு வேலை கிடக்குது. சார் இந்த வாரம் சார். வாரம். கல்ல கட்டி இறக்கணும்ல அந்த கடங்களை. இன்னைக்கு அவன் வரட்டும், அவனை இன்னைக்கு போட்டே ஆகணும். இன்னைக்கு அவனை இறக்குறோம். வா சண்முகம், என்ன பயப்படுற? இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா நீ? நான் சண்முகம் இல்ல, அரவிந்த். அப்படிவா வலிக்கு எப்படி கண்டுபிடிச்ச? இல்லவா தமிழ்நாடு ரவுடி டீம் எல்லாம் தேடணும். வேணாம் தான், ஏதோ கிராமத்துல நான் பொழைச்சிக்கிட்டு இருக்கேன், ஏதோ கூலி வேலை பார்த்து. நீங்க என்னன்னா கொலை பண்ண சொல்றீங்க? உன்ன மாதிரி தடையமே இல்லாம கொலை பண்ற ஆள் தான் எனக்கு தேவை. நீ செஞ்சா நல்லா இருக்கும்னு மேல இடத்துல இருந்து உத்தரவு பண்ணாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவனை போட்டு வாங்கடா.